அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 6th to 12th அறிவியலிருந்து முக்கியமான கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதுக்கப்புறம் எஸ்ஐபிசி இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டெய்லி ஒரு சப்ஜெக்டில் இருந்துமே இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், கருப்பு மரணம் என்று அழைக்கப்படும் நோய் எது? ஆன்சர் பிளேக். பிளேகை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, பிளேக் வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ், பாக்டீரியா நோய். அந்த பாக்டீரியா பேர் வந்து எர்சீனியா பெஸ்டிஸ். இங்கிலீஷ்லேயும் எர்சீனியா பெஸ்டிஸ் தான். இந்த பிளேக் வந்து நம்ம உடம்புல நிணநீர் முடிச்சு அஃபெக்ட் பண்ணும். இந்த பிளேக் வந்து தெள்ளு பூச்சி அப்படின்னு ஒரு பூச்சி கிட்ட இருந்தால் நமக்கு வந்து பரவும். இங்கிலீஷில் வந்து ரேட் ஃப்ளீ அது பேர். அதாவது இன்ஃபெக்ட் ஆகின ஒரு தெள்ளு பூச்சி இல்லைனா ரேட் ஃப்ளீன்னு சொல்லுவோம். இதால் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கருப்பு மரணம் மாதிரியே இன்னொன்று இருக்குது. அது பேர் வந்து எலும்பு முறிவு காய்ச்சல், அதாவது பிரேக் போன் ஃபீவர். எந்த டிசீஸை அப்படி சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க. டெங்கு நோயை தான் அப்படி சொல்லுவாங்க, எலும்பு முறிவு காய்ச்சல். டெங்கு வந்து ஒரு வைரல் டிசீஸ். அந்த வைரஸ் பேர் வந்து டெங்கு வைரஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃப்ளாவி வைரஸ். இந்த ஃப்ளாவி வைரஸ்ன்றது இம்பார்ட்டண்ட். இந்த பிளேக் வந்து இந்த தெள்ளு பூச்சியால் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த டெங்கு வந்து எதனால் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஒரு மஸ்கிட்டோவால் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த மஸ்கிட்டோ பேர் ஏடிஸ் எஜிப்தி. நான் இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் சிலது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. இந்த டெட்டானஸ், காலரா இது ஃபுல்லாகவே பாக்டீரியல் டிசீஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் எந்த நோய் வைரஸால் ஏற்படுகிறது? ஆன்சர் சிக்குன் குனியா. அந்த வைரஸ் நேம் வந்து இம்பார்ட்டண்ட். அது பேர் வந்து ஆல்ஃபா வைரஸ். ஆல்ஃபா வைரஸ்னும் சொல்லுவாங்க. 12th புக்கில் வந்து இன்னொரு நேம் இருக்குது, டோகா வைரஸ். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்குன் குனியா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, அதுவும் ஏடிஸ் எஜிப்தி மஸ்கிட்டோவால் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ சிக்குன் குனியா அதுக்கப்புறம் டெங்கு, சிடின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே ஏடிஸ் எஜிப்தியால் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த டைஃபாய்டு. இந்த டைஃபாய்டு நோய் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சோதனை பண்ணுவாங்க. அது பேர் வந்து வைடல் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். இந்த வனவிலங்கு சரணாலயத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம். இப்போ இதே மாதிரி சஞ்சய் காந்தி வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, இல்லைனா சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜீவ் காந்தி வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், ஒரு குருவியின் வீழ்ச்சி புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சலீம் அலி. இவரை தான் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தரை சொல்லுவோம், அதாவது இந்தியாவின் வன மகன். அவர் நேம் வந்து ஜாதவ் பயேங். நெக்ஸ்ட்டு இஸ்ரோவோட முன்னாள் சேர்மன் சிவன், இவரை வந்து ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இவரை வந்து ஏவுகணை மனிதர், அதாவது மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின், மனித உடலில் மிகப்பெரிய உமிழ்நீர் சுரப்பி எது? ஆன்சர் பேராட்டிட் கிளாண்ட், அதாவது மேலெண்ண சுரப்பி. நம்ம மனிதர்களுக்கு வந்து உமிழ்நீர் சுரப்பி 3 இருக்கும். ஒன்று வந்து மேலெண்ண சுரப்பி, நெக்ஸ்ட் வந்து கீழ்த்தாடை சுரப்பி, நெக்ஸ்ட் வந்து நாவடி சுரப்பி. இதில் ரொம்ப பெருசு வந்து இந்த மேலெண்ண சுரப்பி. அதே மாதிரி சின்னது எதுன்னு கேட்டால் அது வந்து நாவடி சுரப்பி, அதாவது சப்லிங்குவல் கிளாண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ உமிழ்நீர் வந்து செக்ரீட் ஆகுதுன்னு கேட்பாங்க, எவ்வளோ உமிழ்நீர் சுரக்குதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து 1லேருந்து 1.5 லிட்டர். நெக்ஸ்ட்டு உமிழ்நீரில் வந்து 2 நொதிகள் சுரக்குது. நொதிகள்னால் என்சைம்ஸ். அதில் ஒன்று வந்து அமிலேஸ், இன்னொன்று வந்து லைசோசைம். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். இந்த அமிலேஸ் வந்து பெரிய ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து சின்னதாக பிரேக் பண்ணி கொடுக்கும். இந்த லைசோசைம் வந்து பாக்டீரியாக்களை எதிர்க்கும் நொதி, அதாவது ஆன்டி பாக்டீரியல் என்சைம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கொஷின் வந்து கேட்பாங்க, நம்ம உமிழ்நீரில் இருக்கிற எந்த நொதி வந்து பாக்டீரியாவை எதிர்க்கும்னு. அது பேர் வந்து லைசோசைம். நெக்ஸ்ட்டு ஃபுட் பார்ட்டிகளை உடைக்கிறது வந்து அமிலேஸ். நெக்ஸ்ட் கொஷின், வயிற்றில் உள்ள எந்த செல்கள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கின்றன? நமக்கு வயிறில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குதுன்னு தெரியும், அதை வந்து எந்த செல் சுரக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆக்சின்டிக் செல்கள். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட pH எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்கும். இது வந்து 10th கெமிஸ்ட்ரியில் இருக்கிற டேட்டா.
சரிங்களா. pH வேல்யூ நமக்கு தெரியும். 7க்கு கீழே இருந்தால் அது ஆசிட்னு சொல்லுவாங்க. ஆசிட்னா அமிலம். 7க்கு மேலே இருந்தால் காரம்னு சொல்லுவாங்க, அதாவது பேஸ். சில டைமில் நம்ம ஸ்டொமக்கில் இந்த அமிலம் வந்து அதிகமாக சுரந்துருச்சுன்னா, அதாவது HCl வந்து அதிகமாக சுரந்துருச்சுன்னா, அந்த டைமில் தான் நம்ம வந்து அமில நீக்கி யூஸ் பண்ணுவோம். அதாவது ஜெலிசல்னு சொல்லுவோம்ல, அதுதான் அமில நீக்கின்னு சொல்லுவாங்க. அது வந்து டேப்லெட்டாகவும் இருக்கும், சிரப்பாகவும் இருக்கும். அந்த ஜெலிசல்லில் என்ன இருக்கும்னா பேஸ் இருக்கும், அதாவது காரம் இருக்கும். அந்த காரம் வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் இருக்கும், இல்லைனா அம்மோனியம் ஹைட்ராக்சைடும் இருக்கும். கொஷின் வந்து அமில நீக்கியாக பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்பாங்க. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் கொஷின், இதயத்தின் அமைப்பை விவரித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரேமண்ட் டி விசன்ஸ். இந்த வில்லியம் ஹார்வி இருக்கார்ல, இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம், அதாவது நவீன உடற்செயலியலின் தந்தை. இவர் தான் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த ரெண்டுமே பாக்ஸ் கொஷின், ஸோ இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, நம்ம மனிதர்களோட ஹார்ட், அதாவது இதயத்தில் வந்து எத்தனை அறைகள் இருக்குன்னு கேட்பாங்க. மொத்தம் 4 அறைகள் இருக்கும். ஸோ 4 அறைகள் வந்து யாருக்கெல்லாம் இருக்கும்னா பறவைகளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பாலூட்டிகள், அது இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு முதலை. இந்த முதலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முதலை வந்து ரெப்டைல்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஊர்வனையில் வரும். இந்த ரெப்டைல்ஸ், அதாவது ஊர்வனையிலேயே முதலைக்கு மட்டும் தான் 4 இருக்கும். ஸோ பொதுவாக ரெப்டைல்ஸ்க்கு எவ்வளோ இதய அறைகள் இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து முழுமையற்ற 4ன்னு சொல்லணும். சரிங்களா, ஆப்ஷனில் 4 கேட்டு முழுமையற்ற 4 இருந்தால் நீங்கள் முழுமையற்ற 4 தான் போடணும். முதலைக்கு மட்டும் தான் கம்ப்ளீட்டாக 4 இருக்கும். ஸோ அதனால தான் இது இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். அப்போ யாருக்கெல்லாம் 3 இதய அறைகள் இருக்குன்னு கேட்டால் இருவாழ்விகள்னு சொல்லுவோம்ல, ஆம்ஃபிபியன்ஸ், அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 2 இதய அறை வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டால் மீன்களுக்கு இருக்கும், ஃபிஷ்ஷஸ். நெக்ஸ்ட் கொஷின், உலகின் முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை நடத்தியவர் யார்? ஆன்சர் டாக்டர் ஜோசப் முரே. சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு எதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து நெஃப்ரான்கள், நெஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், அச்சு சட்டகத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளன? ஆன்சர் 80 எலும்புகள். நம்ம மனிதர்களுக்கு மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குன்னு கேட்டால் 206 இருக்குது. இந்த 206 வந்து 2ஆக பிரியும், 80, 126. இந்த 80 பேர் தான் அச்சு சட்டகம்னு சொல்லுவோம். இந்த 126 பேர் வந்து இணையுறுப்பு சட்டகம். இப்போ பொதுவாக ஒரு ஸ்கெலிட்டன் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மண்டையோடு இருக்குல்ல, இந்த மண்டையோடு, அதுக்கப்புறம் முதுகெலும்பு இருக்குல்ல, முதுகெலும்பு, அதுக்கப்புறம் மார்பெலும்பு. மார்பெலும்பு வந்து ஒன்றே ஒன்று இருக்கும், நம்ம செஸ்ட்டுக்கு நடுவில் ஒன்றே ஒன்று இருக்கும்ல, அதான் மார்பெலும்பு. அதுக்கடுத்து இந்த மார்பெலும்பை சுற்றி இருக்கும்ல, விலா எலும்பு. இந்த 4 தான் என்ன சொல்லுவாங்கன்னா அச்சு சட்டகம்னு சொல்லுவாங்க. அது மொத்தமாக 80 இருக்கும் நமக்கு. அதாவது மண்டையோடு, அதுக்கப்புறம் முதுகெலும்பு, அதுக்கப்புறம் மார்பெலும்பு, அதுக்கப்புறம் விலா எலும்பு. இது மொத்தம் 80 இருக்கும். நெக்ஸ்ட்டு கை, 2 கையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கால், அதுக்கப்புறம் தோல் வளையம்னு சொல்லுவாங்க. நம்ம கை வந்து ஜாயிண்ட் ஆகுதுல அந்த சைடு, 2 சைட்லேயுமே. அதுக்கப்புறம் இடுப்பு வளையம். இதில் எவ்வளோ இருக்கும்னா 126 இருக்கும். இதை தான் இணையுறுப்பு சட்டகம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டான். ஸோ இது மாதிரி தனியாக செப்பரேட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் கொஷின், மெலட்டோனின் ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி எது? ஆன்சர் பினியல் கிளாண்ட். நெக்ஸ்ட் கொஷின், சிட்ரினம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஜான் ரே. வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து சிட்ரினம். நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் மெட்ரிக் அலகுமுறை அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி எஃப்பிஎஸ். இது வந்து பிரிட்டிஷ் அலகுமுறை. மீதி 3மே மெட்ரிக் அலகுமுறை. நெக்ஸ்ட் கொஷின், அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் பாஸ்கல். அழுத்தம்னா ப்ரெஷர்னு சொல்லுவோம். ப்ரெஷரோட ஃபார்முலா வந்து விசை, அதாவது ஃபோர்ஸ் டிவைடட் பை பரப்பு. பரப்புனா பரப்பளவு, அதாவது ஏரியா. ஸோ ஃபோர்ஸ்னால் எஃப்னு சொல்லுவோமா, ஏரியானா ஏன்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போது ப்ரெஷரை 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இந்த 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இதுக்கு இன்னொரு நேம் தான் பாஸ்கல். நெக்ஸ்ட் கொஷின், பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்காக பயன்படுத்தப்படும் ஆடி எது?
அதாவது காரில் வந்து இந்த சைடு மிரர் இருக்கும்ல, அது என்ன ஆடின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து குவி ஆடி, கான்வெக்ஸ் மிரர். இந்த சைடில் நம்ம பின்னாடி பார்ப்போம்ல, பின்னாடி வர வெஹிக்கிள் அது. இப்போ இதில் இன்னொரு கொஷின் வந்து இந்த ஹெட்லைட் இருக்குல்ல காரில், அது வந்து என்ன ஆடின்னு கேட்டால் ஆன்சர் வந்து குழி ஆடி, கான்கேவ் மிரர். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு கலோரியில் எத்தனை ஜூல்கள் உள்ளன? ஆன்சர் 4.186 ஜூல். வெப்பம் இருக்குல்ல, அது வந்து ஒரு வகையான ஆற்றல்னால் ஒரு வகையான எனர்ஜி. இந்த எனர்ஜி இல்லைனா ஆற்றலோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். இதை வேறு எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு கிலோ கலோரி, இங்கே வந்து ஒரு கலோரின்னு கேட்டிருக்காங்க, ஒரு கிலோ கலோரி அதோட வேல்யூ கேட்டால் 4200 ஜூல். நெக்ஸ்ட் கொஷின், மின் உருகி எந்த உலோக கலவையால் ஆனது? ஆன்சர் லெட் அண்ட் டின், அதாவது வெள்ளீயம் மற்றும் காரீயம். இந்த லெட்டோட சிம்பிள் வந்து பிபி. நெக்ஸ்ட் டின் இருக்குல்ல, அதோட சிம்பிள் வந்து எஸ்என். சரிங்களா, பிபினா லெட்டு, எஸ்என்னா டின்னு. நெக்ஸ்ட் கொஷின், அதிர்வெண்ணின் அலகு என்ன? ஆன்சர் ஹெர்ட்ஸ். மனிதர்களால் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். இந்த 20,000 20Kன்னு எழுதலாமா, 20,000 ஹெர்ட்ஸ் மேலே போனால் அதை வந்து மீயோலின்னு வாங்க, அதாவது அல்ட்ராசோனிக். இந்த 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போனால் அதை வந்து குட்ரோலின்னு வாங்க, அதாவது இன்ஃப்ராசோனிக். நெக்ஸ்ட் கொஷின், சந்திராயன் 1 எப்போது சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து நவம்பர் 8, 2008. சந்திராயன் 1 லான்ச் பண்ண டேட் வந்து 22 அக்டோபர் 2008. எங்கேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. லான்ச் பண்ண அந்த வெஹிக்கிள் பேர் வந்து PSLV XL. சந்திராயன் லான்ச் அப்போது ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தது வந்து மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 1 வந்து டோட்டலாக 312 நாட்கள் வந்து ஆப்ரேட் ஆச்சு. இந்த டேட் அன்றைக்கி தான் கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிருச்சு சந்திராயன் 1 கூட. நெக்ஸ்ட் கொஷின், ஆர்சனிக் தனிமத்தின் குறியீடு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி AS. சரிங்களா, ARல ஆல்ரெடி இன்னொரு தனிமம் இருக்குது, அதாவது ஆர்கான். இதோட ARஐ இப்படி வச்சுட்டாங்க, அதனால் இதுக்கு வந்து ARஐ விட்டுட்டு ASன்னு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின், மின்னார் பகுத்தல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஃபாரடே, மைக்கேல் ஃபாரடே. இது வந்து உங்களுக்கான கொஷின். இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.